ஓம் சாந்தி. உங்க உடம்பு சரியில்லாத நேரத்துல நீங்க உங்க உடம்பு கிட்ட என்ன பேசுறீங்க? எனக்கு உடம்பு ரொம்ப மோசம், எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்படி டெய்லி நம்ம உடம்ப பத்தி எதிர்மறையா பேசுறோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம உடலை பத்தி பேசுறப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உடம்பு கேட்டுட்டு இருக்கு, அது ஃபீல் பண்ணுது. அதனால இன்னையில இருந்து உங்க உடம்பு கிட்ட அன்போட பேசுங்க. காலை எழுந்திருச்சதும், என் அன்பான உடலே, நீ எனக்கு ரொம்ப நல்லா சேவை செய்யற, நீ எனக்கு கிடைச்ச அழகான பரிசு, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. உடம்ப யூஸ் பண்ணலாம், ஆனா வற்புறுத்த கூடாது. உடம்ப கவனிக்கலாம், ஆனா உடல் உணர்வுல மாட்டிக்க கூடாது. ஏன்னா உடம்போட பற்றுதல் வேற, உடம்புக்கு மரியாதை கொடுக்கறது வேற. நான் இந்த உடம்பு இல்ல, நான் இந்த உடம்பை இயக்கக்கூடிய அமைதியான ஆத்மா. இந்த உடம்பு இயற்கையின் ஒரு அழகான பரிசு. அதனால அதற்கு அன்பு கொடுக்கணும், நன்றியுணர்வோட இருக்கணும், நல்ல எண்ணங்களையும் அமைதியான அதிர்வலைகளையும் கொடுக்கணும். உடம்பு சோர்வா இருந்தா அதை குறை சொல்லாதீங்க, அன்போட ஓய்வு கொடுங்க. உடம்பு உதவி கேட்டா அதுக்கு தேவையான கவனிப்பையும் கொடுங்க. ஆனா என் உடம்பு ரொம்ப மோசம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா என் உடல் தினமும் சக்தி பெறுது, நான் என் உடலை அன்போடையும் நன்றியுணர்வோடையும் கவனிச்சுக்கிறேன், நான் அமைதியான ஆத்மா, என்னுடைய அமைதியின் அதிர்வலைகள் என் உடலுக்குள்ள சக்தி கொடுக்குது, இந்த மாதிரி சொல்லணும். இதுதான் உடலை வற்புறுத்தாம ஆத்ம உணர்வோட அன்போடும் மரியாதையோடும் வாழ்றது. இதுதான் உண்மையான தபஸ்யாவினுடைய அடையாளம். நன்றி. மீண்டும் ஒரு அழகான பதிவோடு சந்திக்கலாம். ஓம் சாந்தி.